Good morning, students. Welcome to 11th standard. I'm English teacher Nayamurthy. Now I am going to explain Unit 1. Prose, the portrait of a lady. The portrait of a lady. It was written by Pushwan Singh. Here is a story that brings out the bond between the author and his living grandmother. The story fully explains த ஆத்தர் அண்ட் இஸ் கிராண்ட் மதர், அதாவது அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு விமன். ஷி ஹேட் பீன் ஓல்ட் அண்ட் wrinkled ஃபார் 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. He wore a big turban and loose-fitting clothes. His long white beard covered the best part of his chest, and he looked at least 100 years old. He did not look the sort of person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. As for my grandmother, being young and pretty, the thoughts was almost revolting. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of a prophets she used to tell us. அதாவது பார்த்திங்கன்னா ஆத்தரோட கிராண்ட் மதர் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு விமன் சிவாசா, அதாவது அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிங்கிள்டு, அதாவது அங்கங்கே என்ன பார்த்திங்கன்னா, ஏன்னா ஓல்டு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 years that I had known her, அதாவது 20 வருஷமாக ஆத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. அதாவது இதற்கு மேலே வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாம். பட் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்களாம், அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிரெட்டியாக இருந்தாங்க. ஈவன் ஷி ஹேட் அ ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பீப்புளுமே சொல்கிறாங்க. பட் அது வந்து ஹார்ட் டு பிலீவ், அதாவது ஆத்தர் வந்து அதை பிலீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட ஆத்தரோட கிராண்ட் ஃபாதரோட போர்ட்ரேட்னா ஃபோட்டோ, அதாவது அது வந்து எங்கே தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா மேண்டில் பீஸ், அந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து மேண்டில் பீஸ் அந்த ட்ராயிங் ரூமில் வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிக் டர்பன் இருக்கிறல, பிக் டர்பன் வந்து தலையில் கட்டியிருந்தாப்புல, அந்த தலைப்பா கட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுன்னு ஃபிட்டிங் லூஸ் கிளாத், அதாவது ரொம்ப வந்து கிளாத் வந்து ரொம்ப லூஸாக போட்டிருந்தார். அதே மாதிரி தான் அவரோட பியர்டு பார்த்திங்கன்னா அவரோட செஸ்ட் வரைக்குமே என்ன ஆயிருந்துச்சுன்னா கவர் ஆகிருந்துச்சு. அவர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் ஹி லுக் லைக் 100 year old மேன், அதாவது 100 year ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஹி டிட் நாட்ல இந்த மாதிரி பர்சனை வந்து அவர் வந்து என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்ல. உட் ஹேவ் அ ஒய்ஃப், அவருக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து ஒய்ஃபு சில்ட்ரன் மட்டும்தான் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் பட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன், அதாவது நிறைய கிராண்ட் சில்ட்ரன் இந்த மாதிரி அவர் வந்து ஃபோட்டோவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் மதர் வந்து யங் அண்டு பிரெட்டியாக வந்து இருந்திருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப நம்ம கலகமாக இருக்கிற நம்ம தகுந்ததாக இல்லை. அவங்க கிராண்ட் மதர் வந்து எப்போவுமே வந்து ஆற்றுல வந்து எந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, கேம்ஸுக்கும் விளையாடுறதுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கும், அதாவது சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பார்த்திங்கன்னா அப்சர்ட், அதாவது பொருத்தமில்லாத இதுங்கெல்லாம் அன்டிக்னிஃபைடான பார்ட் ஆஃப் ட்ரீட்டட் லைக் அ ஃபேபிள்ஸ்னால் அந்த கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க, டெய்ல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்கும், ப்ராஃபிட்ஸ் அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கும் தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆத்தரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of her wrinkles, running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age of 20 years. She could never have been pretty, but she was always beautiful. She hobbled about the house in spotless white, with one hand resting on her waist to balance her stoop and other telling the beads of her rosary. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved in an inaudible prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountain, and
an expanse of pure white, serenity, breathing, peace and contentment. In this passage explain his her appearance, அதாவது அவங்களோட கிராண்ட் மதரோட அப்பியரன்ஸ் பற்றி தான் இந்த பேசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப எப்போவுமே ஷார்ட்டாக இருப்பாங்க, தென் ஸ்லைட்லி பெண்ட், ஏன்னா அவங்க வயசானவங்கள, அதனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூணல் விழுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எது மாதிரினா அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, கீழே போக தெரியும். ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் அண்ட் கிராஸ், அதாவது அவங்களோட கிறிஸ் கிராஸ்னால் அந்த பக்கம் எங்கிட்டும் என்ன ஆகுதுன்னா ரிங்கிள்ஸ் சுருக்கம் வந்து கோடு கூட இருக்கிறது தான் அவங்களோட ஃபேஸை சொல்கிறாங்க எல்லா பக்கமேவும். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமேவும் அதாவது இதுக்கு மேலேயும் வந்து அவங்க வந்து ஓல்ட் ஆக முடியாது, எப்போவுமே வந்து ஓல்டாகவே இருக்கிறாங்க, அதாவது டெரிபிளி ஓல்டாக, இதுக்கு மேலேயும் ஓல்ட் ஆக முடியாது, ரொம்ப வயது முதிர்ந்தன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ ஓல்டு, ரொம்ப ஓல்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க வந்து 20 இயர்ஸாக வந்து ரொம்ப அதே மாதிரி இருக்காங்க, சேம் ஏஜாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, ஷி குட் நாட் நெவர் பிரெத்தி, அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் சம்டைம்ஸ் பீப்புள் சொல்கிறாங்க ஷி ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், எப்போவுமே வந்து என்னன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஷி ஹாபிள்ட் அபவுட் த ஹவுசஸ் ஸ்பாட்லெஸ், அதாவது வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து எப்போவுமே ஆத்தர் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களோட என்னென்னா அவங்க தானே இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிராண்ட் மதர் கூட இருக்காங்கல்ல, அதனால் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட், அதாவது ஒரு ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட இடுப்பில் வந்து கை வச்சுருப்பாங்க, இன்னொரு பார்த்திங்கன்னா அவங்க கூணலில் கை வச்சுருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க டெல்லிங் இட்ஸ் பீட்ஸ், அதாவது ரோசரி இருக்குல்ல, ரோசரினா இந்த ஜெப மாலைகள் இருக்குல்ல, இன்னொரு கையில் வந்து ஜெப மாலைகளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த அவங்களோட லிப்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா சில்வர் லாக்ஸ் வந்து என்னென்னா ஸ்கேட்டர்டு அன்டைட், அதாவது அவங்க லாக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அவங்க முடியை வந்து சரியாக வந்து டைட் பண்ணி கட்டிக்க மாட்டாங்கல்ல, அவங்களோட அந்த பக்கர்டு பக்கர்னா அந்த ரிங்கிளான ஃபேஸ் இருக்குல்ல, அங்கே இங்கேயும் சுருக்கு அந்த ஃபேஸில் வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட லிப்ஸை வந்து கான்ஸ்டன்ட்லி மூவ், எப்போவுமே என்ன ஆகும்னா அவங்களோட லிப்ஸ் வந்து ஏதாவது அந்த என்ன சொல்கிற ப்ரே பண்ணிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எஸ், அவங்க வந்து ஷி வாஸ் அ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் லைக் அ த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டைன் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரனிட்டி, ப்ரீத்திங், பேஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, அதே மாதிரி அவங்க வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் லுக் லைக் அதாவது ஒயிட்டில் இருக்கிறது அந்த மவுண்டைன், அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருப்பாங்கள்ல, அங்கேருந்து வந்தால் ஒரு மலைகள் உள்ள குளிர்கால அமைப்பு போல் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், டுமாரோ வி வில் see the remaining parts. Thank you.